என்ன நடந்தது? விஜயால தொடர்ந்து பேச முடியல. விஜய் அந்த வேன்ல இருக்கிற போதே சுற்றி இருந்த ஆட்களை மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அவர் வண்டியில இருந்து அவர் வாட்டர் பாட்டில் பாஸ் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் பேசி முடிக்கிற போது நீங்க எங்க இருந்தீங்க? கேமராமேன் எங்க இருந்தாரு? என்ன நடந்தது? எப்படி ஆக்சுவலா இந்த கூட்ட நெரிசல் உருவானது? அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நாமக்கல்ல அவருடைய பிரச்சாரம் முடிச்சுக்கிட்டு கரூர் வந்தாரு. கரூரோட என்ட்ரன்ஸ் கிட்ட விஜய் வரும்போது கட்டுக்கணங்காத ஒரு கூட்டம் தான். அந்த பிரச்சார வாகனத்தை சுத்தி கடுமையான ஒரு கூட்டம். அந்த பிரச்சார வாகனம் நகரவே முடியாத ஒரு சூழல் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. வர வர கிட்டத்தட்ட இது 12 மணிக்கு முடிக்க வேண்டிய இந்த ஒரு பிரச்சாரம் என்பது மாலை 5 மணி வரைக்கும் நீடிச்ச ஒரு காரணத்தினால கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஒரு 50 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 100 பேர் நின்னா எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் தான் இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தது. இந்த கூட்டம் காரணமா பல பேர் இந்த கூட்ட நெரிசல சிக்கிறாங்க. அப்பவே விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் மயக்கமடைந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. மயக்கமடைந்தவர்களை விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் மூலமா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் தொடர்ந்து அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. விஜய் பேசி முடிக்கிற டைம்ல ஒரு கடுமையான, அதாவது கலந்து செல்ல முயன்ற போது கடுமையான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இரு சாலைகள் தான், பெரிய சாலை தான். இந்த இடத்துல நிற்கக்கூடிய இடங்கள்ல இரு புறங்களிலும் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. இதனால கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அஜய், இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஏறக்குறைய தாவேகா தலைவர் விஜய் கரூருக்குள்ள என்ட்ராகி அவர் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுகிற நிகழ்வுகள் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட விஜய் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் மயக்கம் உருகிற அல்லது இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மிதிபடுகிற காட்சிகளும் சைமல்டேனியஸா நடந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த இடம் மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு, அப்படிதானே? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். விஜய் கரூருக்குள்ள என்ட்ராகும் போதே கூட்ட நெரிசல் தொடங்கிடுச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. கூட்ட நெரிசல் தொடங்கிடுச்சு, அவருடைய வாகனம் நகர்ந்து செல்லவே முடியல. அந்த அளவுக்கான ஒரு கூட்டம்னா நம்மளால எப்படி கணிக்க முடியும் நீங்களே பாத்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டம், பயங்கரமான ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்துல தான் விஜயோட வாகனம் வந்து மிக மிதந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 1.5 மணியிலிருந்து 2 மணி நேரம் வரை ஆனது. விஜயனுடைய வாகனம் 5:30 மணிக்கே கரூரை வந்திருந்துச்சு. கரூர்ல இருந்து பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனிச்சுன்னா எந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் இருந்துச்சு இந்த பகுதியில் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியுது. இந்த மாதிரியான மக்கள் கூட்டத்துல கூட்ட நெரிசல சிக்கிதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. மிக துயர சம்பவம் தான் இது. கிட்டத்தட்ட 40-50க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கு. குறிப்பா இந்த பகுதியில தான் காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து கலைந்த செலவும் வற்புறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தடி அணியும் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். கட்டுக்கணங்காத ஒரு கூட்டம் காரணமா சிலர் மீது தடியடி நடத்தியும் இங்கிருந்து கலந்து சென்றிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நம்ம காட்சியை பார்க்கும்போது தெரியும் ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளவு விரைவா இங்கிருந்து சென்று கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே 70-80 ஆம்புலன்ஸ் வரைக்கும் இங்கிருந்து கிளம்பிடுச்சு அப்படிங்கறதான் கள நிலவரங்கள் சொல்லுது. அஜய், எனக்கு இந்த நம்ம பிரேக்கிங்ல இப்போ ஒரு கார்ஸ் போயிட்டு இருக்கிறது, ஒரு ஷெட் வந்து அந்த ஷெட்டு மேல வந்து தாவேகா தொண்டர்கள் ஏறி அந்த ஷெட்டை வந்து மொத்தமா முடிச்சு விட்டுருக்காங்க. மரத்து மேல ஏற வேணான்னு சொல்றதை காவல்துறை விதித்த எந்த நிபந்தனைகளுமே கேட்காம மரத்து மேல அவங்க ஏற முயன்று அந்த ஷெட்டு முறிஞ்சு விழுந்து மயக்கம் விட்டுருக்காங்க. அந்த ஷெட்டு எங்க இருக்கு, என்ன நடந்துச்சு அஜய்? நெல்சன், இதை நம்ம முழுசா பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்புலையும் தமிழக வெற்றி கழகம் தரப்புலையும் விதிக்கப்பட்டது. குறிப்பா எந்த மரத்தின் மீது ஏறக்கூடாது, விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகள், அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது போல பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதுல முதல் கட்டுப்பாடு தான் இந்த மரத்தின் மீது ஏறக்கூடாது, ஒருவேளை அவர்கள் கீழே விழுந்தா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அந்த ஒரு விதிமுறைகள் எல்லாம் நிபந்தனைகள் எல்லாம் விதிச்சாங்க. ஆனா அந்த நிபந்தனைகளாம் சற்றும் பொருட்படுத்தாம தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கம்பங்கள், அனைத்து பேனர்கள், அதே போன்று சென்ட்ரல் மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சென்ட்ரல் மீடியன் மேல ஏறி நிக்கிறது போன்ற பல சம்பவங்கள் இருக்கு. அதுல நம்ம கழுகு பார்வை காட்சியில நமக்கு தெரியும், ஒரு காட்சியில எல்லாம் ஏறி நிப்பாங்க, அதுல அப்படியே சரிஞ்சு விழக்கூடிய காட்சியும் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அது மாதிரியான காட்சிகள், அதுல சில பேர் அடிபட்டாங்க, கூட்ட நெரிசல்ல சிக்கி சிலர் அடிபட்டாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் தான்.